Good morning, Bilal. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good Good morning. morning, sir. Good morning. இரண்டாவது ஸ்ட்ரக்சர்களை பார்க்க முள்ளந்தண்டிலிகள் அவற்றின் இயல்புகளை அடிப்படையாக கொண்டு கணங்களாக பிரிக்கப்படுகிறது. விலங்குகளை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். என்னென்ன அரவிந்த்? முள்ளந்தண்டில் வெரி குட். ஒன்று முள்ளந்தண்டுளிகள், அடுத்தது முள்ளந்தண்டிலிகள். இப்ப இதுல முள்ளந்தண்டுளிகள்ல எத்தனை வகுப்புகள் காணப்படுது? மதுசன். sir. முள்ளந்தண்டுளிகள்ல எத்தனை வகுப்புகள் காணப்படுது? லிவின்சன். லிவின்சன். சஞ்சியா. ரெண்டு பேரும் இல்லாம என்னது பேர் மட்டும் கிடக்குது. காபிசனன். ஓம் சார். சொல்லுங்க. முள்ளந்தண்டிலிலையோ சார்? வகுப்புல தரும் எனக்கு கேட்க இல்லையா? நான் விஷயத்தை உள்வாங்கிறோம் இல்லையா? சாரியோ சார் 5 வாய் இருக்கு. சொல்லுங்க. பாஞ்சு. அனலிடா. நீங்க முள்ளந்தாண்டிலி சொல்றீங்க, நான் கேட்டது முள்ளந்தாண்டுளியில எத்தனை வகுப்பு இருக்கு என்னென்ன? பறவைகள், ஓ, நகருயிர்கள், ஈரூடகவாழிகள், பாலூட்டிகள், மீன்கள். ரைட். அது ஓர்டரா வரட்டும். சரியா? முதலாவது வகுப்புகள். முள்ளந்தண்டுளியில இருக்கிறது வகுப்புகள்னு சொல்லுவோம், கிளாஸஸ். அதுல ஓர்டரா ஒன்று. முதலாவது மீன்கள். மீன்கள் இருந்து வந்தது மீன்கள் இருந்து கூர்ப்படைஞ்சு வந்ததுக்கு என்ன பேர்? நீருடகவாளிகள். ஈரூடகவாழிகள். அது ரெண்டு ஊடகத்தையும் இது நீர் ஊடகம், அது நீர் நிலத்து. அப்ப ஈருடகவாளி, நகருயிர், பறவைகள், அப்படி ஆவேஸ், மெமீலியா, முளையூட்டி, பாலூட்டி, எல்லாம் ஒன்றுதான். அப்ப இந்த நாலு தான் நிரப்பு. அடுத்தது கோபிசங்கர். முள்ளந்தண்டிலிகளை சொல்லுங்க. Nidaria, ரைட். Annelida, Mollusca, Arthropoda, Ecdyna. எக்கைனோடர்மேட்டா. வெரி குட். சரியா? இதுல ரைட். நிதிர்ச்சி தொடர்ந்து வாசிங்க. பின்வரும் அட்டவணையில் நிரல் ஒன்றில் ABCD ஆகியவற்றின் மூலம் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு இயல்பையும் கொண்டுள்ள விலங்கு கணத்தை நிரல் 2 குறிப்பிடுக. இயல்பு A, பல்கல உடல் இரு மூலவுயிர் படைகளினால் உருவாக்கப்பட்டிருக்க. ரைட். பல்கல உடலா இருக்க வேணும். இரு மூலவுயிர் படைகளால் உருவாக்கப்பட்டிருக்க. லதுஜா என்ன விட? Nidaria. விடாரியா. மகசினி. விஸ்வருவன் சொல்லுங்க. மிடாரியாக வேறு என்னன்னு சொல்றோம் நாங்க?
நிடாரியாவுக்கு வேறு என்ன பேர்? விஸ்வருவன். ஓம் சார் சீலந்தரிட்ட சீலந்திரேட்டா அல்லது புலிக்குடலிகள், இப்படி வேற வேற பேர் இருக்கு. லிவின்சன். உங்களை முதலே கூப்பிட்டாச்சா? லிவின்சன் சந்தியா 2 பேரும் முதலே கூப்பிட்டது. இப்ப அவாப்பு வந்தீங்க. இல்ல சார் கொப்பிய காணதான் உள்ளுக்கு அதை அடிச்சோம். இதை எடுத்து வைக்கிறாங்க. தசைப்பாதம் இருத்தல் என்ன பேர்? சொல்லுங்க. அப்ப தசைப்பாதம் இருத்தல் மொலஸ்கா. குட். தசை சரிந்த பாதம் இருத்தல் மொலஸ்கா. அடுத்தது கடல் வாழிடங்களில் மாத்திரம் வாழுதல் என்னது? கயிற்றிலான புறத்தோல் இருத்தல். கயிற்று ஆத்திரோபோட. சரியா? அப்ப இந்த 4 நிரப்புறதுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? பல்கலை வந்தாலே உங்களுக்கு பல்கலம். அடுத்தது இருமூல உயிரெண்டால் இடேரியா, தசைப்பாதம் மொலஸ்கா, கடல் வாழிடங்களில் மாத்திரம் வாழ்தல் எக்கைனோடோமேட்டா, கயிற்றிலான புறத்தோல் காணப்படுதல் ஆத்திரோபோடா. 2வது மேற்குறித்த அட்டவணையில் காணப்படும் இயல்பு ஏயை கொண்டுள்ள ஒரு விலங்கை குறிப்பிடுக. பவிசன் வரலையே? பவிசன் சனி ஞாயிறு லீவ் வேண்டாம். திருப்பி எலும்ப 5 இப்போ விலங்குதான். காரணம் 21 பேர் இருக்கு. நான் வகுப்பு தொடங்கிக்கல. 17 பேரோட தொடங்கினேன். மேற்குறித்த அட்டவணையில் காணப்படும் இயல்பையை கொண்டுள்ள ஒரு விலங்கு நிறைய சொல்லுங்க. அப்ப என்னென்ன வரும்? கடல் மீன். அப்ப ஒன்று கடல் அனிமீன் சொல்லலாம். அடுத்தது இழுதி மீன் சொல்லலாம். கடல் அனிமணி, இழுதி மீன். இதை தவிர வேற என்ன சொல்லலாம்? ஐதரா சொல்லலாம். சரியா? முருகை கேட்பொழிப்பு சொல்லலாம். எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது ஒபேலியா சொல்லலாம். அப்ப ஐதரா, இழுதி மீன், கடல் அனிமணி, ஒபேலியா, முருகை கேட்பொழிப்பு. ஒன்றுதானே கேட்டவை. ஐதரா, இழுதி மீன், கடல் அனிமணி, ஒபேலியா, முருகை கேட்பொழிப்பு. லான்சன் திருப்பி சொல்லுங்க. அப்ப ஐதரா, கடல் அனிமணி, இழுதுமீன். முருகை கேட்பொழிப்பு சொன்னான், ஒபேலியா சொன்னான். ஒவ்வொன்றை நோட் பண்ண வேணும். அடுத்த கேள்வியை வாசிச்சு அப்படியே சொல்லுங்க. வேணுஜன். ஓம் சார். ஓம். மேலே மேலே வினா ஒன்றில் குறிப்பிட்ட கணங்களுக்குரிய ராஜ்யத்தையும் ஆட்சியும் தருளுக. ராஜ்யம் சொல்லுங்க. ராஜ்யம் அனிமாலியா. வெரி குட். ராஜ்யம் அனிமாலியா, விலங்குகள் எல்லாம். ஆட்சி என்றது உங்களுக்கு இல்லை சிலபஸ்ல. அது ஓப்பனாகத்தான் விட்டவை. ஆட்சி உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த கேள்வி சுடர்மதி. சார். அடுத்த கேள்வி. சுவாசம் என்பது அங்கிகளின் ஒரு செயல்முறையாகும். அங்கிகளில் நடைபெறத்தக்க 2 சுவாச முறைகளை குறிப்பிடுக. சொல்லுங்க. காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். சுவாசம் 2 வகைப்படும். ஒன்று காற்று சுவாசம், அடுத்தது காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். 2வது கேள்வி.
ஜீனுசா. மேலே ஏயில் குறிப்பிட்ட சுவாச முறைகள் இரண்டினுள் எதில் கூடிய அளவு சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது? ரைட். சொல்லுங்க அப்போ. காற்று சுவாசத்தில் கூடிய அளவு சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது. ம். சரி, அடுத்தது அலெக்ஸ் வாசிங். அலெக்ஸ். சார், சுவாசத்தில் கார்பன் ஆக்சைடு வாயு வெளிவருகின்றது என்பதை பரிசோதனை முறையாக காட்டுவதற்கு தயார் செய்யப்படும் ஒரு ஒழுங்கமைப்பில் சில தேவையான உபகரணங்கள் ஒழுங்குமுறையின்றி கீழே தரப்பட்டுள்ளது. ஏ ஏ போத்தல் ஏ இல் இடப்பட்ட வேண்டிய கரைசல் யாது? ஏக்குள்ள என்னத்தை போட வரும்னு சொல்லி கேட்கணும். என்னத்தை விட வரும்? சுண்ணாம்பு நீர். ஏக்குள்ள வடிவ யோசிச்சு பாருங்க. இதுல சரியா KOH இருக்குது, சுண்ணாம்பு நீர் டீக்குள்ள இருக்குது. இந்த இதே படம் உங்களோட புத்தகத்துல இருக்கு. எத்தனையாம் பக்கம் சொல்லுங்க விரைவாக. 151. வெரி குட். 151. வேணுங்க நான் சொன்னது. ஓம் சார். ரைட், கேட்டிக்கலாம். ரைட், சரியா. 151 பார்க்க. இப்ப கேட்ட கேள்வி சிம்பிளா தான் போகுது. ஒன்றுமே கரைச்சல் அங்க இல்லை. அப்ப அவர் என்ன கேட்கிறார்? போத்தில் ஏக்குள்ள இட வேண்டிய கரைசல் யாதுன்னு கேட்கிறார். சரி, ஏன் இதுக்குள்ள டீக்குள்ள சுண்ணாம்பு நீர் இருக்கு தானே? அப்ப திருப்பி ஏன் சுண்ணாம்பு நீர்? அந்த ரெண்டு பரிசோதனை தடவை ரெண்டு சுண்ணாம்பு நீர் வரும். சொல்லுங்க. ஏற்கனவே சுண்ணாம்பு நீர் டீக்குள்ள இருக்கு தானே? அப்புறம் சுண்ணாம்பு நீர் திருப்பி? ஒன்று கார்பன் ஆக்சைடு அகத்திரிஞ்சப்பட்டதான்னு பாக்குறதுக்கு, இன்னொன்று முளைக்கும் பயிர் சுவாசத்துல ஈடுபடைக்க கார்பன் ஆக்சைடு வெளிவருதுன்றதை பாக்குறதுக்கு. வெரி குட். கட்டுப்பாட்டு அமைப்பு. ஆனா அப்ப ரெண்டு இருந்தா தானே தெரியும். ஒன்றுல மாற்றம் வேறப்படும், மற்றதுல மாற்றம் இல்லாம இருக்கும். சரியா? அப்ப முதலாவதுக்கு தெளிந்த சுண்ணாம்பு நீர் என்று எழுதலாம். கவனிக்கணும். சுண்ணாம்பு நீர் என்று எழுதலாம். கல்சியம் ஹைட்ரோக்சைடு என்று எழுதலாம். அல்லது இரசாயன சூத்திரங்கள் எழுதலாம். CaOH2 கரைசல் என்று எழுதலாம். சரியா? ரைட். அப்ப போத்திலேயில் இட வேண்டிய கரைசல் தெளிந்த சுண்ணாம்பு நீர், அல்லாட்டி சுண்ணாம்பு நீர், அல்லது கல்சியம் ஹைட்ரோக்சைடு CaOH2. CaOH2. யார் கடைசியாக இணைஞ்சது? நிரோஜனா? இல்ல சார். திருப்பி நான் வெயிட்டிங் ரூம் ஆக்டிவ் ஆக்க வேண்டி வரும். ரைட். நிரோஜன் சொல்லுங்க அப்போ. கல்சியம் ஹைட்ரோக்சைடு இரசாயன சூத்திரம் என்ன? CaOH2. 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 மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுக்கு என்ன இரசாயன சூத்திரம்? MgOH2. ரைட். இப்போ ஒன்று சொன்னா அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ள. அடுத்த ஆள் கெவின் லாரன்ஸோ. அலுமினியம் ஹைட்ரோக்சைடுக்கு அலுமினியம் ஹைட்ரோக்சைடு. ALOH. ALOH. Twice. என்னோட டுவைஸ் வரும் அலுமினியத்துக்கு. ரோஜேஸ். ரோஜேஸ். ரோஜேஸ் இல்லையா? தங்கச்சியை கூப்பிடாமா?
ரோஜேஷ், அரவிந்த், ஆம் சார். சொல்லுங்க. கேள்விக்கு விடைய சொல்லுங்களேன். அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன ரசாயன சூத்திரம் போயிட்டு தெரியல சார். உண்டை வச்சு மற்றது யோசிக்க தெரியாட்டில் சஞ்சிகா ஆம் சார். என்ன விட நிவேதன் ஓம் சார். எல்லாரும் ஓம் சொல்றீங்க விட சொல்றீங்க என்ன விட வழி Al2OH3. இல்ல ரோஜேஷ் ALOH thrice. ரோஜேஷ் சாட்ல ஓட்டு ரோஜேஷ் மைக் பிரச்சனையா இருக்கணும். ALOH ரைஸ் என்ன எது கேட்கினமோ அது இந்த வேலைகளை மாத்தி போட சொல்றேன். இது பல தடவை சொல்லி தந்தாச்சு. சரியா? அப்ப அலுமினியம் என்றா ஏஎல், ஓஹெச் ஹைட்ராக்சைடு என்றால் ஓஹெச். அலுமினியத்தின் விலை என்ன 3. அதை போடுற ஹைட்ராக்சைடு விலை ஒன்று தான். அது தேவையில்லை. அப்ப ஏஎல்ஓஹெச் ரைஸ் என்ன விலை இந்த சின்ன விஷயத்தை வச்சு சாமிக்ஸா மைக் ஒன் பண்ணலாம். சாமிக்ஸா மைக் ஒன் பண்ணலாம். சாமிக்ஸா ஆம் சார். இப்ப வந்த நீங்க ஆம் சார். 5 வகுப்புக்கு 5:40 வந்தா என்ன உறுப்பு வருது? நித்திரைய மட்டும்தான் கடவுளா கும்புறீங்க கொஞ்சம் பேர். நித்திரை மட்டும்தான். எங்க அம்மா இல்லையா பக்கத்துல? ஏனம்மா ஏன் அவ வேலைக்கு எழுப்புறீங்க இல்லையா? நீ சுடுதண்ணியால் ஊத்த வேண்டியா? பொம்பளை பிள்ளைகள் எழும்புற நேரத்தை பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நேரத்துக்கு எழும்பி பழகணும். முதலா 5:20 வகுப்புன்னா 5 மணிக்கு எழும்பினாத்தான் அடுத்த கட்டம். ஆனால் ஆயத்தப்படுத்தி கொப்பி தேடுறது அப்படி எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பழகப்படும். அதான் வகுப்பு 2 நான் கேட்டுனா வகுப்பு பிந்தி போறது கேட்க இல்லையா எல்லாரும் மட்டும் சொல்ல நீங்க அப்புறம் ஒவ்வொரு நேரத்து வாரீங்க. ரைட். அப்ப ஏயில இட வேண்டிய கரைசல் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. போத்தல் ஏ சமிக்ஸா தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த கேள்வி பி கேள்வி. போத்தல் ஏயில் உரிய கரைசலை இட்ட பின்னர் மேற்குறித்த போத்தல் ABCDயில் இணைக்கப்பட்ட வேண்டிய ஒழுங்குமுறையை எழுதுக. அப்ப முதலாவதா என்ன எதை போட வேணும் சொல்லுங்க. முதலாவதா எதை போடணும்? இது அப்படியே புத்தகத்திலே ஒரு கேள்வி, ஒரு மாற்றமும் இல்லை. யாராவது KOH. முதலாவது KOH. அடுத்தது சுண்ணாமினி.
சுண்ணாம்பு. சுண்ணாமணி. ஏன் KOH முன்னுக்கு முதலாவது சேர்க்க வேணும்? வழியோட காவலத்தை தகர்த்துருங்க. வெரி குட். அப்ப அந்த KOH என்ன செய்யும்னு சொன்னால் வளியில இருக்கிற கார்பனீர் ஆக்சைடை உறிஞ்சு. அப்ப முதலாவதா என்ன வர வேணும் என்றால் வர வேணும். அப்ப என்றால் தான் முதலாவதா வரப்போகுது. சரியா? அது ஏனென்றால் CO2 உறிஞ்சவர். உறிஞ்சினால் அந்த சுண்ணாம்பு நீர் என்னன்றதுல இருக்கும்? நிறம் மாறாம அதே நிறத்துல இருக்கு. அப்ப இது இந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றதாகவே இருக்கு. ரைட். சரி, அப்ப ஈ வரப்போகுது. அதுக்கு அடுத்து என்ன வரும்? A அல்லது D. ஏ போடலாம், இல்லாட்டி டிஏ போடலாம். கடிகாரம் ஏ அல்லது டி. சுண்ணாம்பு நீர் இதுல ஏற்கனவே இருக்குத்தானே. அப்ப டிஏ போட்டாலும் சரி, என்ன டிஏ ரெண்டாவதா போடலாம், அல்லாட்டில் ஏ போடலாம். ரைட். அதுக்கு அடுத்து என்னத்தை போட போறோம்? பயற்றம் வித்து. சி. வெரி குட். அப்ப மூன்றாவதா முளைக்கும் பயற்றம் வித்து. இந்த முளைக்கும் பயற்றம் வித்து பல பேர் என்னத்தை விடலாம், வைக்கலாம். இதுல தவளை தவளை. அப்ப நேய வைக்கலாது. நாய்க்கிட்ட போத்தல் இல்ல. அந்த சரியா, அந்த போத்தல் இல்ல. சரியா, அந்த போத்தல் இல்ல. நிதர்சனம் இப்ப வந்தது இல்ல சார். ரைட். அதுக்கு அடுத்து எந்த போத்துல வைக்க போறோம்? நாலாவதா ஏ. இல்லாட்டி அப்ப ஏ அல்லாட்டி பி. சரியா? இப்ப நான்காவது. அப்ப விளங்கிடுச்சு. அப்ப இந்த ஓர்டர்ல இருந்த ரெண்டுக்கும் சரி போட்டது. அப்ப EACDB என்று எழுதலாம், அல்லாட்டி EDCAB என்று எழுதலாம். அவ்வளவுதான் விஷயம். அடுத்த நிதர்சன் வாசிங்க. நீங்க எல்லா போத்தல்களையும் சரியாக இணைத்த பின்னர் என்ன நடைபெற வேண்டும் என குறிப்பிடுங்க. சொல்லுங்க, என்ன நடக்க? என்ன நடக்க வேணும்? அது நடந்தா தானே மிச்ச விஷயம் நடக்கும். சுண்ணாம்பு நீர் பால் இல்ல, என்ன நடைபெற வேண்டும்? கேள்வி வடிவ இல்லை. என்ன இந்த பி என்ற போத்திருக்குல நீர் இருக்குல்ல, ஏன் இந்த நீர் வச்சுக்கணும்? பயிரம் அந்த வித்தை முளைக்க குழாயினூடாக அந்த வளியோட்டத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி. வெரி குட். சரியா? ஏன்னா பீக்ல இருக்கிற நீரை திறந்து விட்டா தான் அங்க ஒரு வளியோட்டம் ஒன்று பூர்ணமாக ஏற்படுத்தப்படும். சரியா? இதுதான் அந்த டெக்னிக். இந்த பீல இருக்கிற நீரை திறந்து விட்டா தான் அங்க வளியோட்டம் ஒன்று உருவாக்கப்படும். சரியா? இந்த கேள்வியில் இருக்கிற ஐடியாவை எடுத்துக்கொள்ள. ரைட். அடுத்த கேள்வி. அப்ப டி, மேலே சியில் குறிப்பிட்ட படிமுறையை பின்பற்றின பின்னர் இவ்வொழுங்கமைப்பில் அவதானிக்கத்தக்க வேறுபாடு. அது வளமையா சொல்ற விஷயம். என்னவாதான்? சுண்ணாம்பு நீர் பால் நிறமா? சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். அப்ப நீங்கள் இன்னும் விளக்கமா சொல்லணும்னு யோசிச்சால் என்ன, அப்ப டியில இருக்கிற சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். இல்லை, அல்லது அது நீங்க எழுதுறத பொறுத்து. இப்ப ரெண்டாவதா டி எழுதியிருந்தால் அதை எழுதக்கூடாது. அல்லாட்டி இதுக்கு ஏயில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். சரியா? அது நீங்க முதல் பியில் எழுதின விடையை வச்சுக்கொண்டுதான் இதை தீர்மானிக்க வரும். அடுத்த கேள்வி. ரைட். வேர்ஜன் வாசிங்.
மேற்குறித்த பரிசோதனைக்குரிய ஒரு கட்டுப்பாட்டு ஒழுங்கமைப்பை தயார் செய்வதற்கு மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றங்களை குறிப்பிடு. ரைட். என்ன மாற்றம் செய்ய வேணும்னு கேட்கும். என்ன மாற்றம் செய்ய வேணும்? கட்டுப்பாட்டு ஒழுங்கமைப்புனா ஒன்றுல தெளிந்த சுண்ணாம்பு நீர் பாண்டமா வர வேணும், மற்றதுல வரக்கூடாது. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? சரியா? மற்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றுக்குள்ள நாங்க முளைக்கும் பயிற்றம் வித்துக்கள் எடுத்துக்கிறோம். மற்றதுக்கு என்ன தடவை எடுக்க வேணும்? முளைக்காத பயிற்றம் வித்துக்கள் எடுக்க வேணும். அல்லாட்டில் அவித்த பயிற்றம் வித்துக்கள் எடுக்க வேணும். அப்பதானே பிள்ளைகள் கட்டுப்பாடம் ஒழுங்கா இருக்குமா? ஒன்றுல நடக்க வேணும், தெளிந்த சுண்ணாமணி பாண்டமா வர வேணும், மற்றதுல வரக்கூடாது. சரியா? அது ஒரு சின்ன விஷயம். அல்லாட்டில் இன்னொரு விஷயம் செய்யலாம். இதை விட என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் போட விடல. வெரி வெட்டு போத்துல எடுத்து விடா சரி, வெறும் போத்துல எடுத்து விடாம ஒன்றும் செய்யாது. குட். அப்படி யோசிக்கிறது. சரியா? வெறும் போத்துல எடுத்தாலும் சோழி முடிச்சு. இப்ப உங்களை சிந்திக்க வைக்கிறது தான் அதெல்லாம். ரைட். ரதீசன் வாசிங்க. பின்வரும் எல்லாரும் ரெண்டாவது செக்ஷன் முடிச்சுதான். பின்வரும் ஒரு கதை சார் வாசிக்கிறேன். பின்வரும் ஒரு கதை காணப்படுகின்றவாறு ABCDE எனும் சோதனை குழாய்களில் MgCl2 மற்றது சீனி கொழுப்பு ஆகியன சேர்க்கப்படுகின்றன. அதன் பின்னர் ஒவ்வொரு குழாயிலும் உள்ள பொருட்களையும் நன்றாக கலக்கப்படுகின்றன. இப்ப இந்த வினா பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு வினா. அதாவது கரைதிறன்ல கரைப்பான் செல்வாக்கு கண்டுபிடிக்கிறதுக்குரிய விஷயம். கரைதிறன்ல கரைப்பான் செல்வாக்கு கண்டுபிடிக்கிறதுக்குரிய விஷயம். சரியா? அப்ப ஏயில இருந்து இ மட்டும் பரிசோதனை குழாய்கள் இருக்கு. ஏக்கிலேயும் பிக்கிலேயும் என்ன இருக்குன்னா மெக்னீசியம் குளோரைட் MgCl2. சரியா? MgCl2 இருக்கு. கொஞ்சம் பேர் நித்திரையா கிடக்குறீங்க போல இருக்கு. திருப்பி 11ஆம் ஆண்டுல எல்லாரும் நித்திரை. யாருக்கு வகுப்பு செய்யறேன்னு விளங்கி ஜீனு சலாதுஜா நிதர்சன் நிருசி எவின்சன் என்ன நடக்குங்க? உங்களை அடிக்கடி கூப்பிடல. அதாவது நாளையில இருந்து எல்லாரும் வீடியோ ஒன்னுல இருக்கவர். சரியா? முதல்ல சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன் இல்லை. சரியா? எல்லாம் வீடியோ ஒன்னுல இருக்கவர். படிக்கிற மேசையில வடிவா நீட்டா எல்லாம் படியா வலிக்கிட்டு வகுப்புல இருக்கிற மாதிரி இருக்கவர். ஒரு மாற்றம் இல்லை. ரைட். திருப்பி சூம் கட் ஆகினா திருப்பி வேற வேணும். படியா வலிக்கிட்டு வா. நான் படுத்து கூட இருக்கிறீங்க நினைக்கிறேன். நிரோஜன் சொல்லுங்க. அப்போ முதலாகல்லி ஒரு திண்ம திரவ பல்லின கலவை எச்சோனி குழாயில் தயாரிக்கின்றது. ரைட். இதை விட திண்மமா திரவமா இருக்குமா? டி 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 என்ன விட வடிவ சொல்லுங்க தெளிவா. டி. குட். சரியா? திண்மமா இருக்க வேணும் திண்ம திரவ பல்லின கலவை.
உங்களுக்கு ரெண்டு விதமான கலவைகள் நல்ல கிளியரா இருக்கும். ஒன்று ஏகவின கலவை, அடுத்தது பல்லின கலவை. சரியா? இதுக்குள்ள நான் கேட்கிறால் விட சொல்லவா? இதுக்குள்ள ஏகவின கலவைக்கு உதாரணம். இதுக்குள்ள ஏகவின கலவைக்கு உதாரணம். கிருஷாந்தன், ஓம் சார். அப்படியே சொல்லுங்க. இதுல ஏகவின கலவைக்கு உதாரணம் என்ன இது? இங்க வகுப்புல இருக்கிறீங்களா வரைங்க இருக்கிறீங்களா? வகுப்பில்ல சார். ரைட். சொல்லுங்க. மைனில் இருக்க நிறமூத்தங்கள் எண்ணிக்கை எத்தனை? 22 சோடி. மைனில் இருக்க 22. உண்டுங்க வித்தாச்சா? அப்படியே அடகு வச்சுதான். ம் இப்ப பாருங்க, திருப்பி பக்கத்துல வீட்டுக்காரர் விட சொல்ல போயிடும். படிவா கேட்டு கொண்டிருங்க. மனிதர்ல இருக்கிற நிறமூத்தங்கள் 23 சோடி. சரியா? இந்த 23 சோடியை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று தன்னிறமூத்தம், அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது இலிங்க நிறமூத்தம். அடுத்தது தன்னிறமூத்தம், அடுத்தது உடல் நிறமூத்தம். திருப்பி சொல்ற முதல்ல இருந்து மாறி சொல்லிவிடு. மனிதர்ல இருக்கிற நிறமூத்தங்கள் 23 சோடி. இந்த 23 சோடி நிறமூத்தத்தை ரெண்டா பிரிக்கிறோம். உடல் நிறமூத்தம் அல்லது தன்னிறமூத்தம்னு சொல்றது ரெண்டும் ஒத்த கருத்துள்ள சொற்கள். அடுத்தது இலிங்க நிறமூத்தம். உடல் நிறமூத்தங்கள் அல்லது தன்னிறமூத்தங்கள் 22 சோடி காணப்படும். இலிங்க நிறமூத்தம் ஒரு சோடி காணப்படும். அப்ப 22 சோடியோட ஒரு சோடியை கூட்டினா 23 சோடி வந்துட்டு. மனிதர்ல புனரியாக்கத்தின் போது, அதாவது ஒடுக்கற் பிரிவு நடந்து வாரதை நாங்க சொல்லுவோம் புணரிகள் என்று. இந்த புணரிகள் ஆண் புணரி, பெண் புணரி என்று ரெண்டு வகை இருக்கு. ஆண் புணரியை சொல்லுவோம் விந்தன் சொல்லுவோம், பெண் புணரியை சொல்லுவோம் சூலண்டு. வடிவாக்க கவனம் பக்கலியம். சரியா? சூல் மற்றது விந்து, இந்த ரெண்டுலையும் 23 நிறமூத்தங்கள் காணப்படும். திருப்பி சொல்லுங்க. மனிதனில் 23 தெளிவா சொல்லுங்க. மூத்த சோடிகள் தான். மனிதனில் வடிவா திருப்பி. மனிதனில் 23 நிறமூத்த சோடிகள் காணப்படுகின்றது. 23 சோடி நிறமூத்தங்கள் காணப்படுகிறது. அடுத்தது அதை இரண்டா தன்னிறமூத்தம் உடல் நிறமூத்தம் என்று சொல்லி ஒத்தகர்த்த சொற்கள் காணப்படுகின்றது. இலிங்க நிறமூத்த சோடி உண்டு, ஒரு சோடி. சரி, எல்லாரும் வழியா கேளுங்க. புணரிகளை ரெண்டாவது பிந்து அல்லது சூழ். புணரிகள் ரெண்டு வகைப்படும். ஆண் புணரி, பெண் புணரி. ஆண் புணரியை சொல்லுவோம் விந்தண்டு, பெண் புணரியை சொல்லுவோம் சூலண்டு. அதில் 23 நிறமூத்த சோடிகள் காணப்படுகின்றன. விந்து அல்ல சூழ். சோடியா இருக்கா? இல்ல, 23 நிறமூத்தங்க. எனக்கு விளங்கல, என்ன செய்யலாம்? ரொசாரிய சொல்லுங்க அப்ப. வடிவா தெளிவா சொல்லுங்க நான் சொன்ன விஷயத்தை. ரொசாரியோ. மனிதன் உடல்ல இருக்கிற நிறமூத்தங்கள் 23 சோடி. காணப்படுற நிறமூத்தம் ஒரு சோடி.
பாருங்க எத்தனை பேர் வகுப்புல உயிர்ப்பாக இருக்குதுங்கன்னு யோசி. ம் இது எத்தனை தடவை நான் வகுப்புல சொல்லி தந்தாச்சு. இப்ப நீர் எப்பவும் சொல்லியாச்சு. எத்தனை பேர் வகுப்புல அதுஜா மனிதரில் உள்ள நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை 23 சோடி. தன்னிற மூர்த்தம் அல்லது உடனிற மூர்த்தங்களின் எண்ணிக்கை 22 சோடி. புணரியாக்கத்தின் போது ஆண்புணரி அல்லது ஆண்புணரி தோன்றும். ஆண்புணரி விந்து அதில் உள்ள நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை 23. பெண்புணரி சூழ் நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை 23. இலிங்க நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை 1 சோடி. ஒரு சொல். ரைட், குட். தெளிவாக பதில் வழங்கும். இப்படி சொல்ல விட சரியா? திருப்பி நான் கேட்பேன், கவனிச்சு கொண்டு இருங்க. ரைட். ஜூம் கட்டாதான் திருப்பி ஒன்று வேற வரும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி இருக்கவும். ரைட். இதுல திண்ம திரவ பல்லின கலவை வந்து எந்த சோதனைக்குழாய் என்றால், இதுல பாத்தீங்கன்னா இது திண்மம், இது திரவம், ஆனால் வந்து ஏகவின கலவை. முதலாவது வந்து ஏகவின கலவை. MgCl2 வேண்டா வேற ஏதாவது ஞாபகம் வர வேண்டும். என்ன விஷயம் ஞாபகம் வருது? MgCl2 கடல்ல உள்ள உப்புகாண்டு மாஸ். வெரி குட். உப்புல இருக்கிற பிரதானமான மாசு MgCl2 MgSO4 கட்டிக்காரன். MgCl2 MgSO4 வந்து உப்புல இருக்கிற மாசு. பாருங்க இப்ப எல்லாம் மறக்கு. சரியா? படிக்காட்டி ஒத்துக்கலாமா? ரெண்டு நாள் விட்டாலே சரி, எல்லாம் சரியா போயிடும். கட்டையில இருக்கிறது தொடர்ச்சி. சரியா? ஒரு நாள் பார்க்காட்டி எல்லாம் மறக்கும். முதலாக விளங்கிட்டு திண்ம திரவத்துக்கு என்ன உதாரணம் சொல்ல போறோம்? சீனி, மண்ணெண்ணெய். ஏனென்றால் சீனி திண்மமாயிருக்கும், மண்ணெண்ணெய் திரவமாயிருக்கும். அது எப்படியான கலவை என்றால் பல்லின கலவை. ரைட், அவ்வளோங்க. அப்ப இதுக்கு எழுத்து என்ன எழுதுவோம் நாங்கள்? பொருத்தமான எழுத்து என்ன இருக்கு?